ஓடி போனவனும் தேடி வந்தவளும் சிறுகதை. ஆசிரியர் வேங்கடசாமி அவர்கள். அவன் அந்த வீட்டின் முன்னால் வந்து நின்றான். உள்ளே விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. இரவு 9 மணிக்கும் மேலாகிவிட்டதால் தெருவில் ஜன நடமாட்டம் இல்லை. வீட்டின் உள்ளே இருந்து ரேடியோவின் சத்தமோ டெலிவிஷனின் சத்தமோ மிகவும் தெளிவாக வெளியில் நின்று கொண்டிருந்த அவனுக்கு கேட்டது. இன்று பிற்பகல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு மனநோயாளி தப்பிவிட்டான். அவனை பிடிக்க முயன்ற ஒரு நர்ஸை முரட்டுத்தனமாக அடித்து தள்ளிவிட்டு ஓடிவிட்டான். பார்ப்பதற்கு சாதாரண மனிதனாக தோன்றும் அவன் உண்மையில் ஒரு பயங்கர மனநோயாளி. பொதுமக்கள் மிகவும் ஜாக்கிரதையாக அவனோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கப்படுவதோடு அவனை நகரமெங்கும் தேடித் திரியும் ஆஸ்பத்திரி ஊழியர்களுக்கு உதவும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவனுக்கு இதை கேட்டவுடன் சிரிப்புத்தான் வந்தது. முதலில் தப்ப விட்டு விடுவானேன், பிறகு தேடித் திரிவானேன். முதலிலேயே ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டியது தானே. முன்பக்கம் வெளிச்சமில்லை. வெளியிலே இருந்த விளக்கு அணைக்கப்பட்டு இருந்தது. படியேறி நின்றான். கதவை தட்டினான். வீட்டுக்குள் யாரோ நடமாடிக்கொண்டு இருந்தது வெளிச்சத்தில் ஜன்னல் வழியாக தெரிந்தது. கதவு தட்டப்படும் சத்தத்தை கேட்டவுடன் ரேடியோவின் சத்தம் நின்றுவிட்டது. இன்னொரு தடவை தட்டியவாறே சார் சார் என்றும் குரல் கொடுத்தான். வெளியிலே நின்று கொண்டு இருந்தவன். வெளியில் இருந்த விளக்கு எரிந்தது. கதவு திறக்கப்பட்டது. திறந்தது ஒரு பெண். அழகாக இருந்தாள். வீட்டுக்காரரின் மனைவியாக இருக்க வேண்டாம். கதவை தைரியமாக திறக்கிறாளே. உங்களுக்கு என்ன வேண்டும்? அவள் குரலில் நடுக்கம் இருந்தது போல தெரிந்தது அவனுக்கு. இரவில் ஒரு நபர் வந்து எதிரில் நின்றால் பயமாக இருக்காதா? தோற்றம் அவள் பயந்த மாதிரியே தெரியவில்லை. எலக்ட்ரிக் கான்ட்ராக்டர் மிஸ்டர் மூர்த்தி இருக்காரா? அவன் கேட்டான். பெயர்தான் பெரிய பலகையில் பெரிதாக எழுதி வெளியில் தொங்கவிடப்பட்டிருக்கிறதே. அவர் இல்லை, ஊருக்கு போயிருக்கிறார். நான் தான் இருக்கிறேன். அப்படியென்றால் இவள் அவர் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். மிஸ்ஸஸ் மூர்த்தி. நான் ஒரு எலக்ட்ரீஷியன். அடுத்த தெருவில் 10 வீடுகளுக்கு மின்சார சப்ளை இல்லை. என்னை பார்க்க சொல்லி அனுப்பினார்கள். இங்கே வரும்போது என் கிட்டை கொண்டு வர மறந்துவிட்டேன். பக்கத்தில் இருந்த சக ஊழியர் வீட்டிலே வாங்கி கொள்ளலாம் என்றால் அவரும் வீட்டில் இல்லை. திரும்பவும் நான் அவ்வளவு தூரம் போய்விட்டு வர முடியாது. ரிப்பேர் செய்யாமல் திரும்பிவிட்டாலும் நாளைக்கு வேலைக்கு ஆபத்து. திடீரென மூர்த்தி சார் ஞாபகம் வந்தது. அதனால் சாமான்களை இங்கே இருந்து எடுத்து போக வந்தேன் என்றான் அவன். நம்பக்கூடிய விஷயத்தில்தான் அவன் பேசினான். வேலைக்கு வருபவன் சாமான்களை கொண்டு வர வேண்டாமோ? அவள் நினைத்தாள். இதில் ஏதாவது பித்தலாட்டம் இருக்குமோ? அவள் பேசாமல் இருப்பதை அவன் கவனித்துவிட்டு, சாமான்களை நீங்களே எடுத்து கொடுங்கள். திரும்பவும் நானே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். என் பெயர் முத்து. நீங்கள் வேண்டுமானால் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து விசாரித்து கொள்ளுங்கள் என்றான். அவர் இல்லாத நேரத்தில் நான் எதையும் எடுத்து கொடுத்து எனக்கு பழக்கமே இல்லை. நாளை காலையில் அவர் வந்து விடுவார். அப்போது வாருங்கள். இப்போது நீங்கள் போகலாம். அவள் கதவை மூட போனாள். முத்துவுக்கு பொக்கென்று போய்விட்டது. அவர் இல்லாத நேரத்தில் நான் இங்கு வந்தது தவறுதான். நீங்கள் தான் பெரிய மனது வைத்து என்று சொல்லிக்கொண்டே அவள் கதவை மூட முடியாமல் தன் காலை உள்ளே வைத்தான். அவள் திடுக்கிட்டாள். அவன் முகத்தில் தோன்றிய விகார சிரிப்பு அவள் எலும்பை தொட்டது. நீங்கள் செய்வது நன்றாக இல்லை. ஆண்கள் இல்லாத வீட்டிலே இந்த நேரத்திலே புகுந்து கொண்டு. அவள் அழுது விடுவாள் போல இருந்தது. இருந்தாலும் சமாளித்து கொண்டாள். அவள் கதவை விட்டு விலக அவன் உள்ளே நுழைந்தான். வந்த வேலைதான் நடக்கவில்லை. அதிக தூரம் நடந்து வந்ததால் களைப்பாக இருக்கிறது. கொஞ்சம் குடிக்க தண்ணீராவது தருகிறீர்களா? தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் உள்ளே விரைவாக போனாள். முத்துவும் வேகமாக அவள் பின்னால் போனான். மிஸ்ஸஸ் மூர்த்தி இளமை கொஞ்சம் அழகியாக இருந்தது அவன் கண்களை உறுத்தியது. தண்ணீர் கொண்டு வந்தவள் அவன் கூடத்திலே வந்து நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். நீங்கள் இங்கே வரக்கூடாது. உங்களை கண்டதும் பயந்தே விட்டேன் என்று அவள் கத்தினாள். மன்னிக்க வேண்டும் மிஸ்ஸஸ் மூர்த்தி. உங்களை பயமுறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணமில்லை என்று சொல்லிக்கொண்டே அவன் தண்ணீரை வாங்கி குடித்தான். டம்ளரை அவன் கையிலிருந்து அவள் கையில் வாங்கி கொள்ள கையை நீட்டினாள். அவன் கொடுக்கவில்லை.
அதை தன் கையிலே வைத்து கொண்டே வீட்டை சுற்றியும் நோட்டம் விட்டான். அவன் நின்ற இடத்திலிருந்து பார்த்தால் வீட்டின் பின்பக்க கதவு திறந்து கிடந்தது தெரிந்தது. அங்கே இருந்த விளக்கும் எரிந்து கொண்டு இருந்தது. மிஸ்ஸஸ் மூர்த்தி, அதோ பாருங்கள், பின்பக்க கதவு திறந்து போடப்பட்டு இருக்கிறது. முதலில் அதை போய் மூடிவிட்டு வாருங்கள். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போங்களேன், நான் அதை பிறகு கவனித்துக் கொள்கிறேன். அவள் கோபமாக சொல்லவும் அவன் கை அமர்த்தினான். நீங்கள் விரும்பினால் நான் போய் மூடிவிட்டு வருகிறேன் என்று முத்து அடியெடுத்து வைக்கவே அவள் அதற்கு இடம் கொடுக்காமல் வேகமாக போய் அந்த கதவை மூடிவிட்டு வந்தாள். அதற்குள் முத்து வாயில் கதவை தாளிட்டு விட்டு வந்தான். டம்ளர் இன்னும் அவன் கையில் தான் இருந்தது. இது என்ன அக்கிரமம்? வீதி கதவை ஏன் மூடுகிறீர்கள்? கூச்சல் போடவா? அவன் அமைதியாக பதில் சொன்னான். இப்போது நீங்கள் சப்தம் போட்டால் அவமானம் உங்களுக்குத்தான். இப்போது நான் உங்களை என்ன செய்து விட்டேன்? கெடுதல் செய்ய நினைத்திருந்தால் இவ்வளவு நேரம் செய்திருக்க மாட்டேனா? எங்கள் காரியாலயத்துக்கு இங்கே இருந்து கொஞ்சம் ஃபோன் செய்து கொள்கிறேன். அதற்காக வாயில் கதவை நீங்கள் ஏன் மூட வேண்டும்? என்னை தேடிக்கொண்டு யாராவது இங்கே வந்துவிட்டால்? எல்லாவற்றுக்கும் அவன் பதிலை தயாராக வைத்திருந்தான். அவளால் பேச முடியவில்லை. தனியாக இருக்கும் நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்குமல்லவா? அவன் போன் அருகில் போய் நம்பர்களை சுழற்றத் தொடங்கினான். மிஸ்ஸஸ் மூர்த்திக்கு பொறுக்கவில்லை. இவனை இப்படியே விட்டுவிட்டால் அடுத்தபடியாக என்னென்ன செய்வானோ? அருகிலிருந்த சிறிய ஸ்டூலை எடுத்து அவனை அடிக்கப் போனாள். நிழல் தன் பக்கம் விழுவதை கண்டவன் திடுக்கிட்டு திரும்பி அடியிலிருந்து தப்பினான். அத்துடன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைய மிஸ்ஸஸ் மூர்த்தி மயங்கி கீழே விழுந்தாள். முத்துவுக்கு கை கால்கள் இப்போது நடுங்கத் தொடங்கின. தைரியம் விடை பெற்று கொண்டது. ஒரே அடியிலே அவள் இறந்து விட்டிருப்பாளோ? முகத்தின் அருகே கையை வைத்து பார்த்தான். லேசாக மூச்சு வந்து கொண்டிருந்தது. அவளை தூக்கி படுக்கையில் கிடத்திவிட்டு சத்தம் ஏதும் போடாமல் வந்த வழியாக திரும்பி போய்விடலாம் என்று நினைத்து செயலில் இறங்கினான் அவன். லேசாக மூடியிருந்த படுக்கை அறை கதவை திறந்த பொழுது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. படுக்கையிலே இளம் பெண் கிடந்தாள். அவள் நெஞ்சிலே ஒரு கத்தி முளைத்திருந்தது. அவள் இறந்து இருந்தாள் என்பதில் சிறிதும் சந்தேகம் இருக்கவில்லை. முத்து அறையை சுற்றி பார்க்க சுவரில் தொங்கிய கல்யாண போட்டோவிலே இருந்த பெண்தான் படுக்கையில் பிணமாக கிடந்தது தெரிந்தது. அவன் மனதிலே இருந்த திரை விலகியது போன்ற பிரம்மை. படுக்கையில் கிடப்பவள் தான் மிஸ்ஸஸ் மூர்த்தி. மயங்கி கிடப்பவள் திறந்திருந்த பின்பக்கம் வழியாக வந்தவளோ? தன்னை தைரியமாக அடிக்க வந்த துணிச்சல் முத்துவுக்கு எல்லாமே புரிந்தது. உடனே போலீஸுக்கு ஃபோன் செய்ய போனான். பைத்தியம் தெளிந்த முத்து. அன்பானவர்களே, வேங்கடசாமி அவர்கள் எழுதிய ஓடி போனவனும் தேடி வந்தவளும் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.